الحمد لله الحمد لله الذي جل عن الشبيه والمثيل والكفر والنذير. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وسيرته عن خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين، فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة، فصلوات الله وسلامه عليه وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அடிப்பிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிஈன்கள், இன்னும் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் கருணையும், அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக்கிய ஜும்ஆ எனும் கடமையை உரித்தான நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் பரிபூர்ணமாக நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் இந்த உலகமானது படைக்கப்பட்ட நாளான மற்றும் மறுமையினுடைய நிகழ்வு நடைபெறக்கூடிய நாளான அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாளான ஜும்ஆவுடைய தினத்திலே இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கென்று பல்வேறுபட்ட சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த ஜும்ஆவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது அழகாக கூறி காட்டினார்கள். அல்லாஹு தாலா யூதர்களுக்கு வாய்ப்பளித்தான், உங்களுக்கு என்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதிலே நீங்கள் எனக்கு அதிகமாக வணக்க வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும். யூதர்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தாங்க. அல்லாஹு தாலா கிறிஸ்துவர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கும் ஒரு வாய்ப்பளித்தான். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமான நமக்கு அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பளித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய தினத்தை தேர்ந்தெடுத்து விட்டு கூறி காட்டினார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்த தினமான ஜும்ஆவுடைய தினத்தை நமக்கு இபாதத்துக்காக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது உலகம் படைக்கப்பட்ட நாள், மறுமை நாள் நிகழ்வு நடைபெறக்கூடிய நாள், அல்லாஹ்வுக்கும் பிடித்தமான ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு முஃமின் ஜும்ஆவுடைய தினத்தை அடைகிறாரோ அவர் பேண வேண்டிய வழிமுறைகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன என்பதை குறித்து தெளிவாக குறிக்காட்டியிருக்கிறார்கள். ஜும்ஆவுடைய தினத்திலே கண்டிப்பாக ஒவ்வொரு முஃமினும்
கண்டிப்பாக குளித்தே ஆக வேண்டும், அவருடைய நகங்களை வெட்ட வேண்டும், இவ்வாறு என்று பல ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதே போன்று ஜும்மானுடைய நாளிலே நாம் பேண வேண்டிய சில சுன்னத்தான விஷயங்கள் என்று இருக்கிறது. எப்படிப்பட்ட சுன்னத்துகள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதுமே நிறைவேற்றிய சுன்னத்துகள். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஜும்மாவுடைய தினத்தை பொறுத்தவரை, ஜும்மாவுடைய நாளா குத்பாக்கு வரணும், வந்து உட்காரணும், கலைஞ்சு போனோம் என்பதாகவே நம்முடைய சிந்தனையில நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம். குத்துபாவிலே வந்து அமர்வதையே பெரும் சிரமமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அந்த சுன்னத்துகளை மறந்து விட்டோம். ஒரு காலகட்டத்திலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்திற்கு என்று கூறி காட்டிய அந்த சுன்னத்துகளை, நபி வழியை நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். அதிலே நாம் மறந்த ஒரு மிகப்பெரிய சுன்னத் என்ன தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவுடைய தினத்திலே ஓதி வருவது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஓதி விட்டு வந்திருக்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவுடைய தினத்திலே காலையிலே எடுத்து நான் ஓதினேன், அல்லது சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனத்தையாவது ஓதிவிட்டு அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள் தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஜும்ஆவிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதியவர்களாக இருந்தார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃபிற்கு என்று பல சிறப்புகள் இருக்கின்றன. நாம் சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? எத்தனையோ சூறாக்கள் குர்ஆனிலே இருக்கிறது. 114 அத்தியாயங்கள் குர்ஆனிலே இருக்க போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சூரத்துல் கஹ்ஃபை தேர்ந்தெடுத்து அதை ஓதி வந்து நமக்கும் ஓதுமாறு கட்டளையிட்டார்கள், வலியுறுத்தினார்கள்? காரணம் என்ன? இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம முழு சூரத்துல் கஹ்ஃபை வந்து தமிழாக்கத்தோடு உட்கார்ந்து படித்திருக்கிறோமா? அதை திறந்து பார்த்து இருக்கிறோமா? ஓதி இருக்கிறோமா கேட்டால் மிக மிக குறைவுதான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களை குறித்தும் பேசுகிறான். தௌஹீதை குறித்து பேசுகிறான், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை குறித்து பேசுகிறான், ரிசாலத்தை குறித்து பேசுகிறான், தூதுத்துவத்தை குறித்து பேசுகிறான், மறுமையை குறித்து பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான அனைத்து விஷயங்களை குறித்தும் அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே பேசுகிறான். அதையும் தாண்டி நம்மை போன்ற முஃமின்கள் ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், பொருளாதார விஷயத்திலே நாம் தடம் புரந்து விடக்கூடாது, கல்வியுடைய விஷயத்திலே மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் வந்தாலும் சரி அதை அநீதத்திலே நாம் செலுத்தி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே 4 கதைகளை, 4 சம்பவங்களை நமக்கு குறிக்காட்டியிருக்கிறான். எந்தெந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான்? சூரத்துல் கஹ்ஃபுடைய 18வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை அல்லாஹு தஆலா ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை குறித்து இந்த சூறாவிலே பேசியிருக்கிறான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞர்கள், அவர்களை குறித்து 9வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். எதற்காக அல்லாஹு தஆலா இதை பேசியிருக்கிறான்? எதற்காக அந்த இளைஞர்களை குறித்து அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே கொண்டு வந்தான்? காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஃமினுக்கும், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழக்கூடிய சமயத்திலே மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை வைப்பான், ஈமானிலே அவர்களுக்கு சோதனை ஏற்படுத்துவான். அந்த ஈமானிய சோதனை ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானிய சோதனையிலே நாம் தோல்வி அடைந்து விடக்கூடாது, வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக தான் சூரத்துல் கஹ்ஃபிலே இந்த இளைஞர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். அந்த இளைஞர்கள் யார்? தக்யானூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சர்வாதிகாரி, ஃபிரௌனை போன்றவன், தன்னை ரப் என்று கூறியவன், தான் கடவுள் என்பதாக கூறியவன். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். இந்த இளைஞர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை தான் ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை தான் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள்.
அல்லாஹ்வை தான் படைப்பாளனாக ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை தான் பரிபாலிக்கக்கூடியவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மன்னனை நிராகரித்தார்கள், அந்த மன்னனை மனிதன் என்பதாக ஒப்புக்கொண்டார்கள். ஆனா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த மன்னனுடைய சர்வாதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த மன்னனுக்கு கட்டுப்பட்டார்கள், அடிபணிந்தார்கள். ஆனா இந்த இளைஞர்கள் மட்டும் துணிவோடு இருந்தார்கள். இததான் அல்லாஹு தாலா என்ன பண்றான்னா இந்த சூறால தெளிவாக குறிகாட்டி இருக்கிறான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பி ரப்பிஹிம், நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? ஆமனூ பி ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த மன்னனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அல்லாஹ்வே அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகமாக்கினோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறியிருக்கிறார். காரணம் என்ன? ஏன் அல்லாஹு தாலா இளைஞர்களை குறிப்பிட்டு ஈமானுக்கு உதாரணமாக இங்க கூறி காட்டியிருக்கிறான்? காரணம் என்ன தெரியுமா? அந்த பருவம் தான் வழி தவறுவதற்கு உகந்த பருவம். அந்த பருவத்தில் தான் தவறுகளை எளிதாக மேற்கொள்வார்கள். தவறுகளை மேற்கொள்வதற்கு எல்லா சக்தியும் அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பருவத்தை அடைந்த அந்த வாலிபவர்கள் அந்த மன்னனுக்கு கட்டுப்படாமல், அந்த மன்னனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்தார்கள். அததான் அல்லாஹு தாலா 9வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் சொல்லி காட்டுவோம். மற்றும் அந்த இளைஞர்களை குறித்து கூறும்போது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிடுகிறார்கள், அந்த இளைஞர்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக அவர்களும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், அந்த அரசனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆகவேதான் அந்த அரசன் ஒரு முறை அந்த இளைஞர்களை அழைத்து அவன் எச்சரிப்பான், அவன் எச்சரித்து கூறி காட்டுவான். எச்சரிக்கக்கூடிய சமயத்திலே அந்த இளைஞர்கள் மறுப்பார்கள். அல்லாஹு தாலா அதுவும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த மன்னன் என்ன பண்ணுவானா, அந்த இளைஞர்களை அழைத்து என்னை இறைவனாக ஏற்றுக்கொள், என்னை மட்டுமே நீ வணங்க வேண்டும், நான் தான் உனக்கு கடவுள் என்பதாக அந்த மன்னன் கூறுவான். ஆனா அந்த இளைஞர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த மன்னன் அவர்களை துன்புறுத்திய சமயத்திலே, அச்சப்படுத்திய சமயத்திலே அந்த இளைஞர்கள் எழுந்தார்கள், எழுந்து கூறி காட்டினார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய இறைவன், எங்களை படைத்தவன், எங்களை பரிபாலிக்கக்கூடியவன் நீ அல்ல, ரப்பு சமாவாத்தி வல் அர்த், வானங்களின் பூமியினுடைய இரட்சகனான அல்லாஹ் தான். அதை தான் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா இன்னைக்கு நம்ம மார்க்கத்துடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கும் அல்லாஹு தாலா நம்முடைய காலகட்டத்துல பல்வேறுபட்ட சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். நம்முடைய காலகட்டத்தை பொறுத்தவரை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயாவது எப்படி இருந்துச்சு? வியாபாரம் என்பது ஒரு மனிதனை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கும், அல்லது குழந்தைகள், அவனுடைய குடும்பம் என்பது மார்க்கத்தை விட்டு தூரமாக்கும். ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே தொலைபேசிகள் நம்மை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கின்றன. சமூக வலைத்தளங்கள் நம்முடைய மார்க்கத்தை விட்டு நம்மை தூரமாக்கி கொண்டிருக்கின்றன. எத்தனையோ நபர்கள் 3 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் தொலைபேசியோடவே இருக்கிறோம். வாட்ஸ்அப் பார்க்கலன்னு சொன்னா யாருமே, அனைவருமே வாட்ஸ்அப்பை பார்க்காத ஒரு நாள் கூட அவன் வாழ்க்கையில இருக்காது. ஆனா குர்ஆன் அவன் பார்க்கவே மாட்டான், மஸ்ஜித் பக்கம் வரவே மாட்டான், தொழுகையின் பக்கம் வரவே மாட்டான். அற்ப விஷயங்களுக்காக மார்க்கத்தை விட்டு விடுகிறோம். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே ஒரு முஃமின் யுஸ்பிஹு முஃமினு, ஒருவன் காலையிலே முஃமினாக இருப்பான், வயும்சி காஃபிரா, மாலையிலே அடையும் போது காஃபிருடைய தன்மைகள் வந்துவிடும். வயும்சி முஃமினா, அவன் மாலையில முஃமினாக இருப்பான், வயுஸ்பிஹு காஃபிரா, காலை அடையக்கூடிய சமயத்திலே அவனிடத்திலே காஃபிருடைய தன்மைகள் வந்துவிடும். அந்த காலகட்டம் தானே இருக்கு. காலையில ஏந்திக்கும் போது எல்லாருமே யோசிப்போம், மார்க்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்படியாவது 5 வேளை தொழுகையை நான் என்ன பண்ணோம், சரியான முறையில ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று சிந்திப்போம். ஆனா அன்னைக்கு கடந்து நம்ம நைட்டு ஆகணும்னு சொன்னா, அப்ப பார்த்தோம்னு சொன்னா பல நேர ஜமாத் தொழுகைகளை விட்டு இருப்போம், அல்லது பல தொழுகையே விடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை குறித்து கூறும்போது தெளிவாக குறிகாட்டினார்கள், யபீஉ தீனஹு அரதம் மினத் துன்யா. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாழக்கூடிய முஃமின்கள் உலகத்தினுடைய அற்ப காரியத்திற்காக மார்க்கத்தையே விட்டு விடுவார்கள்.
உலகத்தினுடைய அற்ப விஷயத்திற்காக மார்க்கத்தையே விட்டு விடுவார்கள். அப்படிதான் காலம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஆடம்பரமான செல்போனை வாங்கணும்னு சொல்லிட்டு வட்டி என்று தெரிந்தும் இஎம்ஐல சென்றாங்க. ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவ வீடை கட்டிட்டா நானும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு லோனை எடுத்து வட்டி கட்டியாவது அந்த வீடை கட்டுறாங்க. அற்பமான விஷயங்கள் இது. தொலைபேசி அழியக்கூடியது, வீடு அழியக்கூடியது, மார்க்கம் மட்டுமே நிலையானது, மார்க்கம் மட்டுமே நாளைக்கு மறுமையில நமக்கு பயன் தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை விற்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எந்த காலகட்டத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஜும்ஆனுடைய தினத்தை அடைந்து சூரத்துல் கஹ்ஃபிலே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய சம்பவத்தை தன்னுடைய உண்மையான மனதோடு திறந்து வைத்து படித்தால் கண்டிப்பாக ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் காரணமாக அந்த மன்னனை எதிர்த்து அவர்கள் நின்று அல்லாஹ்வை மட்டுமே ரப் என்று வணங்கி அந்த இடத்திலிருந்தே வந்துட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை இழந்தார்கள், தன்னுடைய வசதியை இழந்தார்கள், பணத்தை இழந்தார்கள். குகைக்கு போனாங்க. குகைக்கு போயிட்டு அந்த குகையிலே அல்லாஹ் தாலா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினான். 300 ஆண்டுகள் அவர்கள் உறங்கினார்கள். 300 ஆண்டுகள் உறங்கி அவர்களை அல்லாஹ் தாலா ஒரு அத்தாட்சியாக அவர்களை குறித்து இந்த சமயத்திலும் நாம் பேசக்கூடிய அளவுக்கு மகத்துவமாக அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் தாலா. காரணம் தியாகம் தான், மார்க்கத்திலே உறுதிதான். அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தாலா இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே இளைஞர்களுடைய சம்பவத்தின் மூலமாக நம் அனைவருக்கும் படிப்பினையாக வைத்திருக்கிறான். இவ்வாறுதான் சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை துனியாவிற்காக மார்க்கத்தை விற்கக்கூடியவர்கள் அல்ல, மாறாக மார்க்கத்திற்காக அனைத்தையும் இழக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரோம் தேசத்திலிருந்து மக்காவிற்கு வந்தார்கள். மக்காவிலே நிறைய விஷயத்தை, நிறைய பொருளாதாரத்தை ஈட்டினார்கள். மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக வளர்ந்தார்கள். வளர்ந்த பின்பு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். செல்லக்கூடிய சமயத்துல அபூஜஹல் சென்றான். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வளைத்து பிடித்தான். வளைத்து பிடித்தோனவே சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறி காட்டினார்கள், அபூஜஹலே, உனக்கு பயந்து நான் இருக்கவில்லை. என்னை விட வில் வீசுவதிலே நீங்கள் யாருமே திறமையானவர்கள் அல்ல. நான் நினைத்தால் உங்க எல்லாரையும் இங்கேயே கொல்ல முடியும். ஆனால் இந்த துன்யாவை விட எனக்கு உலகம் தான், இந்த துன்யாவை விட எனக்கு மறுமை தான் வேண்டும், இந்த துன்யாவை விட எனக்கு தீன் தான் வேண்டும், மார்க்கம் தான் வேண்டும் என்று கூறி அபூஜஹல் இடத்திலே அவர் சம்பாதித்த எல்லா சொத்துகளையும் சொன்னாங்க. மக்காவுல இந்த இடம் இங்க இருக்கு, மக்காவுல இந்த தோட்டம் இங்க இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கொள், மார்க்கத்திற்காக என்னை விட்டுவிடு. இதுதான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. சஹாபாக்களுடைய நிலை இவ்வாறு தான் இருந்தது. ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய நிலையை நாம் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈமான் என்பது பலவீனமாக ஆகும். ஈமானுடைய தன்மையே அப்படிதான். ஒரு நாள் அதிகமா இருக்கும், ஒரு நாள் கம்மியா இருக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சில சுன்னத்தான விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த சுன்னத்தான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பேணி வந்தால் நம்முடைய ஈமான் என்பது வலுப்பெறும், அது பலமாக மாறும். சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து ஓதுங்கள், தமிழில படியுங்கள். படித்து ஜும்ஆவிலே ஒவ்வொரு ஜும்ஆவும் நாம் படித்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவான். 4 சம்பவங்கள் அதற்காக தான் இருக்கிறது. ஒன்று, மார்க்கத்திலே ஒருவனுக்கு சோதனை ஏற்பட்டால் எவ்வாறு உறுதியாக இருக்க வேண்டும், அந்த சம்பவத்திற்கு உதாரணம் அந்த இளைஞர்கள். இரண்டாவது மிக முக்கியமான சம்பவம், அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 32வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை பேசுகிறான். யார் அப்படின்னு சொன்னா, சாஹிபுல் ஜன்னத்தைன், தோட்டக்காரர்கள், இரு தோட்டக்காரர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய உரையாடல். அதான் அந்த சம்பவம். ஒரு தோட்டக்காரர் முஃமினாக இருப்பார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார், பணத்தின் காரணமாக, செல்வத்தின் காரணமாக மார்க்கத்தை விட்டுவிட மாட்டார், அல்லாஹ்வை மறந்து விட மாட்டார். ஆனா 2வது ஒரு தோட்டக்காரர் இருப்பார். அவர் எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அவருக்கு நிறைய செல்வத்தை தந்திருப்பான். அவர் சொல்வாரு, அன அக்ஸரு மின்க மால வ அஅஸு நஃபரா, உன்னை காட்டிலும் எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, நிறைய குழந்தைகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு செல்வத்தை தந்தான் என்று சொன்னால்,
அவருடைய தோட்டத்திற்கு நடுவிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை தந்தான். செல்வத்தை தந்து அதை அலட்சியப்படுத்தி செல்வத்தை அவர் பெரிதாக மடித்து அல்லாஹு தாலாவை புறக்கணித்ததின் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? அதுதான் அந்த சம்பவம். அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடப்பார். செல்வம் அல்லாஹ் தான் தந்தான் என்பதை அவர் உணர மாட்டார். உணராம பெருமையாக பேசுவார். இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்களே, நான் சம்பாதிச்சது, இது என்னுடைய சொத்து, என்னுடைய உரிமை என்று பேசுகிறார்களே என்று பெருமையாக இருப்பார். அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான்னா ஒரே நாள்ல அதை அழிச்சிருவான். ஒரே நாள்ல அதை அழிச்சிருவான். அதுதான் அந்த சம்பவம். 2 பேருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்ன? மிக முக்கியமான படிப்பினை என்பது செல்வம் என்பது நிரந்தரமான. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பெரும் போட்டியே செல்வத்தை வைத்துதான். அவன் சின்ன வயசுல வளர்ந்துட்டான், அவன் சின்ன வயசுல மேல வந்துட்டான். எப்படி வந்திருப்பான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஹராம்ல சம்பாதிச்சு வந்திருப்பான், ஹராமான தொழிலை செய்து வந்திருப்பான். அதுவெல்லாம் அவர்களுக்கு பெரியதல்ல. காசு வருது, காசு எவ்வாறு வருகிறது என்பதை குறித்து சிந்திப்பதே அல்ல. எனக்கு எப்படியாவது காசு வரணும், அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவனை ஏமாத்தி வந்தாலும் பரவாயில்ல, பொய் பேசி வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவனுடைய வாழ்க்கையை அழித்து வந்தாலும் பரவாயில்ல, நான் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்றே முஃமின்கள் என்று மாறிவிட்டார்கள். காஃபிர்கள் மாறி போன அது விஷயம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த உலகம் என்பது சுவனம், ஆனா நமக்கு இந்த உலகம் என்பது சிறைசாலை. அப்படி ஒரு கொள்கையை கொண்ட முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் செல்வத்திலே எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறோம், செல்வத்துடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு பலவீனமானவர்களாக இருக்கிறோம், செல்வத்தின் மீது எந்த அளவுக்கு ஆசை கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த செல்வம் எந்த அளவுக்கு என்றால் கபறுகளை, மண்ணறைகளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களை தேடிக்கொண்டே இருக்கும். எனக்கு செல்வம் வேணும் வேணும் என்று தேடிக்கொண்டே இருப்பான். இதுதான் மனிதனுடைய நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், லா தக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர, முஃமின்களே உங்களின் மீது நான் ஏழ்மையை பயப்படவில்லை, வறுமையை பயப்படவில்லை, பஞ்சத்தை கொண்டு உங்களை நான் பயப்படவில்லை. இன்னமா அக்ஷா அலைக்கும் மால், உங்க மேல எதை தர்ம நான் பயப்படுறேன்? செல்வத்தை பயப்படுறேன். செல்வம் வந்து நீங்க செல்வத்திலே போட்டி போட்டு முன்சென்ற சமுதாயங்கள் எவ்வாறு அழிந்ததோ நீங்களும் அவ்வாறாகவே அழிந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்கள். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சி எந்த விஷயத்தை நோக்கி நாம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். செல்வத்தின் பால் எவ்வளவோ நேரத்தை செலவு செய்கிறோம், ஆனா நன்மையை ஈட்டுவதின் பால் நம்முடைய நேரங்கள் செலவிடப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு நபிமொழியில மிக தெளிவாக கூறி காட்டினார்கள், இன்னலி குல்லி உம்மதி ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. வ ஃபித்னதி அல்மால், என்னுடைய சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சோதனையே செல்வம் தான். செல்வத்தை தான் நான் என்னவாக்கி இருக்கிறேன்? என்னுடைய சமுதாயத்திற்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறேன். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செல்வத்தை அதிகமாக சம்பாதிப்பது சாதனை அல்ல, மாறாக அது நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக கூறி காட்டினார்கள், நாளை மறுமையினுடைய நாளிலே 4 கேள்விகளுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். நாம் பதில் சொல்லாத வரை நம்முடைய பாதங்கள் நகராது. அதிலே என்ன கேள்வி? மின் ஐன இக்தஸப்த, உன்னுடைய செல்வத்தை நீ எவ்வாறு ஈட்டினாய்? ஹலாலான முறையில தான் நீ செல்வத்தை ஈட்டினாயா, ஹராமான முறையிலே செல்வத்தை ஈட்டினாயா? வ மின் ஐன அன்ஃபக்த, அந்த செல்வத்தை எங்கு செலவு செய்தாய்? நன்மையிலே செலவு செய்தாயா அல்லது தீமையிலே நீ செலவு செய்தாயா? இந்த 2 கேள்விகளுக்கு நாம் கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும். 4 கேள்வி அல்ல 2 கேள்வி செல்வத்தை குறித்தே இருக்கிறது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் காஃபிலே அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருவது செல்வம் என்பது நிலையானதல்ல, செல்வத்தை தரக்கூடியவன் அல்லாஹு தாலா தான். ஆகவே செல்வம் வகித்தவர்கள், செல்வத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். செலவு செய்தால் மட்டும்தான் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் நமக்கு குறையும், இல்லைன்னா குறையாது. அதனால்தான் மார்க்கத்திலே ஜக்காத்து கடமையானது. ஒருவருக்கு தங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவை காட்டிலும் அதிகமாகிவிட்டால், வெள்ளி அதிகமாகிவிட்டால், பணம் அதிகமாகிவிட்டால், நிலங்கள் அதிகமாகிவிட்டால், வியாபார பொருட்கள் அதிகமாகிவிட்டால்
அவங்க கண்டிப்பாக ஜகாத் கொடுக்கணும். செல்வத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை அவர்கள் தர்மமாக தர வேண்டும். ஏன் அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறான்? அவ்வாறு தந்தால்தான் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் அவங்களுக்கு குறையும். இந்த செல்வம் அல்லாஹு தாலா தந்தது என்ற ஒரு எண்ணமானது அவர்களுக்கு உருவாகும். ஆகவேதான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட கடமைகளை நமக்கு வைத்திருக்கிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்லாமல் இந்த சூறாவிலே பல்வேறுபட்ட விஷயங்களை குறித்து அல்லாஹு தாலா அழகாக நமக்கு கூறி காட்டியிருக்கிறான். இதல்லாமல் 2 சம்பவங்களை அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே வைத்திருக்கிறான். ஆக நமக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த 2 சம்பவங்களின் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை குறித்து மற்றொரு ஜுமாவிலே நாம் பார்க்கலாம். எதை நாம் கூறினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரவு புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أعلى وأجل وأتم وأكبر وأقيموا الصلاة.